வாங்க வாங்க, உங்க ஊரில் தேவாங்க செட்டியார் கத்தி போடுவார்கள் அல்லவா? அது எதற்காக அந்த திருவிழா நடக்கிறது, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யாரு மாமா? கத்தி எங்க ஊர்ல கவுண்டமன் பண்டிகை, தை நோம்பில வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பண்டிகை என்னன்னா, இங்க தேவாங்க செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கவுண்டமன் பண்டிகை, கவுண்டமனுக்காக ஒரு திருவிழா. இப்ப நம்ம மாரியம்மன் காளியம்மன் திருவிழா எப்படியோ அதே மாதிரி அவங்க அவங்களுடைய தாய் சவுண்டம்மனுக்கோசரம் அவங்க வந்து ஒரு திருவிழா, ஒரு வாரம் ஃபுல்லா சூப்பரா இருக்கும். எங்க வீதியில கத்தி போடுவாங்க, வீரமுட்டி வரும், ஜோதி, சாமுண்டி, சக்தி அழைப்பாங்க. இத்தனையுமே ஒரு வார பண்டிகை. தை 1ல இருந்து மொத்தம் 4 நாள் வரைக்கும் எங்க ஊர்ல பண்டிகைன்னு வச்சுங்களேன், சூப்பரா இருக்கும். நாங்களாம் எங்களுக்கு தை நோம்பி கூட அந்த அளவுக்கு இங்க ஒரு இது பண்ண மாட்டோம். தை பண்டிகை, பொங்கலுக்கு அது வந்து கிராமத்து சைடு தான் ஜாஸ்தி கொண்டாடுவாங்க. எங்க ஏரியால வந்து சவுண்டம்மன் பண்டிகை, எங்க ஏரியா பூரா முச்சுடுமே எல்லாம் சூப்பரா நல்லா இருக்கும். கத்தி போடுற நிகழ்ச்சியும் சூப்பரா இருக்கும். அப்புறம் சக்தி அளிப்பாங்க, சாமண்டி வரும், குதிரை மேல கொண்டு வருவாங்க, சக்தி இது ஜோதி கொண்டு வருவாங்க. எல்லாம் வீரகுமார்னு சொல்லுவாங்க. வீரகுமாருங்கிறவங்க வந்து பசங்க எல்லாம் வந்து எல்லாம் மஞ்சள் கலர் துணியை கட்டிக்கிட்டு கத்தி போடுவாங்க. சூப்பரா இருக்கும், நல்லா அட்டகாசமா இருக்கும். எங்க ஊர்ல முக்கால்வாசி எங்களுக்கு எங்க பண்டிகை